இன்னைக்கு நட்ட ராத்திரி 12 மணிக்கு தான் நாளே ஆரம்பிச்சது. நம்ம புது மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சரி அவர் கேக்க வெட்டு எல்லாம் கப்பு சிப்புன்னு போய் படுத்துறானுங்க. ஏன்னா நாளைக்கு காலைல எல்லாருக்கும் வேலை. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஊரு கதை, உலக கதை, அந்த கதை, இந்த கதைன்னு காலைல 6 மணி வரையும் உட்காந்து பேசினே இருப்பானுங்க. எனக்கு அப்படியே நைட் ஷிஃப்ட். நான் அப்படியே வர வழியில் ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சேலட்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியல, அந்த சேலட் 2 வாங்கி பேக்கெட்டில் போட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் காலைல எந்த உணவு உலகத்தில் சாப்பிடவே கூடாதோ அந்த உணவை நல்லா சாஸ்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு அது கூட ஒரு டீயை குடிச்சிட்டேன். அப்புறம் கடைக்கு போயிட்டு இன்னொரு டீயை போட்டு வீட்டுக்கு போய் தூங்கலான்னு பார்த்தா எங்கள் அக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரு. அவனை மட்டும் போய் ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வந்துருன்ட்டாங்க. போய் பார்த்தா ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாரையும் விட அவன் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கான். அதுக்கப்புறம் என்னோட பழைய ஸ்கூல் டீச்சரு சார் அவங்களெல்லாம் பார்த்தேன். என்னதான் அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலனாலும் என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே பேசுனாங்க. எனக்கும் ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி படுக்கிறேன், இப்படி படுக்கிறேன், அந்த மூளைக்கு போகிறேன், இந்த மூளைக்கு போகிறேன். கடைசி வரைக்கும் தூக்கம் வச்சா கேட்டால் வரல. அதுக்கப்புறம் எப்படியே கஷ்டப்பட்டு ஒரு 3 மணி நேரம் தூங்கினா தப தப தபன்னு மழை வந்து நம்மளை எழுப்பி விட்டுச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் படுத்தா தூக்கம் வராதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல, ஓகேன்னு அப்படியே அரை தூக்கத்தோட ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கொத்து பரோட்டாவை சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டேன்.